நமது சேனல் நாலேஜ் போல்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். புகழ்மிக்க இந்தியாவின் டாப் 5 பணக்கார கோவில்கள் எவை? அவற்றில் எந்த கோவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது என்ற பட்டியலை இங்கே தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவில் மக்கள் அதிகமாக கூடும் கோவில்கள் மட்டும் நூற்றுக்கணக்கான கோவில்கள் உள்ளன. அவற்றுள் முக்கியமாக ஒடிசாவின் தலைநகரான புவனேஸ்வர் பற்றி மட்டும் பேசினால் இங்கு 500க்கும் மேற்பட்ட கோவில்கள் உள்ளன. உண்மையில் இது இந்தியாவின் கோவில் வீடு என்றும் அழைக்கப்படுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்தியாவின் இந்த கோவில்களுக்கு தரிசனம் செய்யவும் தங்களுக்கு விருப்பமான வரன் வேண்டியும் பிரார்த்தனை செய்ய வருகிறார்கள். அதே நேரத்தில் விருப்பம் நிறைவேறும் போது மக்கள் தங்கள் சூழ்நிலை அல்லது அவர்களின் திறன்களுக்கு ஏற்ப நன்கொடைகளை வழங்குகிறார்கள். நாட்டின் செல்வச் செழிப்புமிக்க கோவில்கள் என அறியப்படும் கோவில்களைப் பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். பத்மநாப சுவாமி கோவில் கேரளா மாநிலத்தின் தலைநகரான திருவனந்தபுரத்தின் கிழக்கு கோட்டைக்குள்ளே அமைந்துள்ளது. விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில். இந்த கோவில் கேரளா மற்றும் திராவிடக் கட்டடக் கலைப்பாணியின் கலவையை கொண்டது. இந்த கோவில் தென்னிந்திய மாநிலமான கேரளாவின் தலைநகரான திருவனந்தபுரத்தில் உள்ளது. இந்த ஆலயம் முற்றிலும் ஸ்ரீ ஹரிவிஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் மொத்த சொத்து மதிப்பு 1,20,000 கோடியாகும். இது இந்தியாவின் பணக்கார கோவிலில் முதல் கோவிலாகும். திருப்பதி கோவில் ஆந்திராவில் உள்ள திருப்பதி ஏழுமலையான் என்ற வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலும் உலகம் முழுவதும் பிரபலமானது. இது நாட்டின் 2வது பணக்கார கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கோவிலுக்கு 9 டன் தங்கம் மற்றும் 14,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளன. ஷீரடி சாய்பாபா கோவில். ஷீரடி சாய்பாபா கோவிலைப் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். இது நாடு முழுவதும் பிரபலமானது மற்றும் பக்தர்களின் நம்பிக்கையின் மையமாக கருதப்படுகிறது. இதனுடன் ஊடகங்களில் வரும் செய்திகளைப் பற்றி பேசினால் இந்த கோயிலின் ஆண்டு வருமானம் தோராயமாக 1,800 ரூபாய் கோடியாகும். எனவே இது 3வது பணக்கார கோவிலாக கருதப்படுகிறது. வைஷ்ணவ தேவி கோவில். காஷ்மீரில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் 52,000 அடி உயரத்தில் குகை கோவிலாக அமைந்துள்ளது வைஷ்ணவி தேவி கோவில். பக்தர்களின் வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றித் தரும் தாயாக உள்ளதால் இந்த அம்பிகையை காண ஏராளமான பக்தர்கள் வந்து கொண்டே உள்ளனர். இந்த கோவிலுக்கு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் நன்கொடையாக மட்டும் கிடைக்கிறது.